யோ தள்ளுங்க. இடிக்கிறதுக்கே வரானுங்க. ஏங்க என்ன இங்க ஒரே கூட்டமா இருக்கு, போலீஸா நிக்குது, எது கூத்துக்கிட்டு நடக்குதா? கூத்து நடத்துறவன் சென்ட்ரல் போலீஸ், ஸ்டேட் போலீஸ் எல்லாரையும் வச்சுக்கிட்டா கூத்து நடத்துவான். யாரோ தீவிரவாதி தப்பிச்சுட்டானா, அவனை தேடிக்கிட்டு இருக்காங்க. தீவிரவாதியா? ஆமாயா. அவன் அங்கேயா இருக்கியா? அவங்க தேடிக்கிட்டு இருக்க தீவிரவாதி யார் தெரியுமா? யாருங்க? நான் தான். இங்கதான் இருக்கியாடா? யோ, அவனுங்களை அங்க தேட விட்டு என் பக்கத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவனுங்க எப்படி என்ன பிடிக்க போறானுன்னு பாத்துட்டு இருக்கேன். டேய் இந்திரா, ஏய் சத்தம் போடாத. டேய் சத்தம் போடாம உனக்கு முத்தமாடா தர முடியும். போடா. என்னடா வழங்கு போட்டுருக்கு? எங்க இயக்கத்துல சேர்க்கறதுக்கு ஒரு ஆளை தேடிட்டு இருந்தேன். இந்த கூட்டத்திலேயே சரியான பீஸ் நீதான். அதான் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டியா? இந்த வேலையை எப்படா செஞ்ச நீ? வாய் பேசும்போதே கை செஞ்சிச்சு. உன்னை கையெழுத்துக்க மாட்டா, என்னை விட்டுருப்பா. நான் அப்பா சத்தம் போடாத. இங்க பாத்தியோ? என்னடா அது பண்டல் பண்டலா இருக்கு? எல்லாம் பாம்பு. எத்தனை நாளைக்கு தனியா சுமக்கிறது? இதுல பாதி உன் பாடியில ஏத்தி மத்தியானம் 12 மணி ட்ரெயின்ல 2 பேரும் குதிக்கிறோம். என்னடா ஆத்துல குளத்துல குதிக்கிற மாதிரி சாதாரணமா சொல்றேன். என்னை விட்டு நான் போயிடுறேன். நாம 2 பேரும் செத்துட்டா நாளைக்கு ஸ்டேட்ல இருந்து இன்டர்நேஷனல் வரைக்கும் நம்ம போட்டோ பிளாஷ் ஆகும்ல? அடே அது பிளாஷ் ஆகும்டா, ஆனா அதை பார்க்க நம்ம இருக்க மாட்டோம்டா. நாம இல்லாட்டி போறோம், நம்ம சொந்த பந்தம்லாம் பார்க்கல. ஐயா என்ன சொல்றாங்க? ஆண்டாப்பியா நானு. யாரா நீ? என் பேர் கபாலிகாங்க. என்னது கபாலிகானா? நீ எந்த இயக்கத்தை சேர்ந்த? ஐயோ இயக்கமெல்லாம் கிடையாதுங்க. இந்த கூட்டத்துல இவனு நின்னா, இவன் பக்கத்துல நானும் நின்னேன். நேக்காய கையில விலங்கையை மாட்டிட்டு உங்ககிட்டயும் மாட்டி விட்டு போயிட்டா ஐயா. அது என்ன கழுத்துல சைனட் குப்பியா? குப்பியா? ஐயா இது வெறும் டப்பியா. நான் ரொம்ப பயந்தவங்களுக்காக பாம்பேல ஒரு பாய் மந்திரிச்சுக்கிறேன் தாய்த்தியா. அவன் காதுல என்னமோ சொல்லிட்டு செத்தானே, என்ன சொன்னான்? காதுல சொன்னானா? ஐயா அவன் பூ பூன்னு 4 தடவை ஊதிட்டு செத்தாயா. தூக்குங்கடா அவன ஸ்டேஷனுக்கு. காலையில 9 மணில இருந்து சாயங்காலம் 4:30 மணி வரைக்கும் சோம்பு அப்படி வைக்கிற மாதிரி ட்ரிப்ளிகன் பூரா சுத்தியாச்சு. நம்பர் மாறினால வீட்டை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இதுல போன் நம்பர் எப்பறம் கண்டுபிடிக்கிறது? அவனை நீ மட்டும் அந்த போன் நம்பரை கண்டுபிடிச்சிட்டீன்னா நீ தான்டா கிங்கு. கண்டுபிடிச்சிட்டேன்டா. அந்த போஸ்ட் பாக்ஸை போடுறா. புடிச்சிட்டேன். இதே பொண்ணா இருந்தா நீ புடிச்சிருப்ப. துரு புடிச்ச போட்டின்றதுனால என்ன புடிக்க சொல்லிட்ட. ஏண்டா அவனை போன் நம்பர் எழுதி இதுக்குள்ளே போட்டுக்க போறா. அப்படியே போட்டுனால இதை நம்ம தரக்க முடியாது. ஜோல்னா போய் மாட்டின ஒருத்தர் வருவாரு, அவர் தான் தரக்கணும். சென்னை சிட்டில பின்கோட் 6 லட்சம்ங்கிறது காமன். ட்ரிப்ளிகன் என்ன? 5. அடுத்து வேற எங்கடா போ சொன்ன? மாம்பழம் 17. அடுத்தது மயிலாப்பூர் 4. நெக்ஸ்ட் அடையார் 20. வேற எங்க போ சொன்னா? பாரிஸ் 1. முன்னாடி 2 போட்டு மொத்த நம்பரே பண்றா. 25174201. போனடா அட்ரா. ஹலோ அஞ்சலி. எஸ் அவதான் புடிச்சிட்ட. நண்பா நீ சொன்ன மாதிரி கிங்குடா. நம்ம பசங்க காதலுக்காக கசகிற மூளைய மாத்ததுக்காக கசகினானுங்க. நம்ம நாட்டுல பல பில்கேட்ஸ் உருவாவானுங்க. ஹலோ யாரு? தேங்க்ஸ் டு கிரஹாம் பெல். அவர் யாரு? நம்மள மாதிரி ஆளுங்கள்லாம் லைஃப்ல கனெக்ட் ஆகிறதுக்கு டெலிஃபோன்கிற கனெக்ஷனை கண்டுபிடிச்ச மகான். ட்ரிப்ளிகேன், மாம்பழம், மயிலாப்பூர், அடையார், பாரிஸ். இந்த 5 இடத்துக்கும் போய் இந்த அஞ்சலியோட நம்பரை கண்டுபிடிச்சோம். ரவி you're great. இப்படியே ஹீரோயினை கனவுலே நினைச்சிட்டு இருந்த உன் லவ்வும் கனவுலே முடிஞ்சிடும். அவ உன்னை புத்திசாலி பையன் சொன்னாலே தவிர உங்ககிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லலையே. கரெக்ட். சும்மா புள்ளி வச்சு மெசேஜ் அனுப்புறது, நம்பரை வச்சு பேரை கண்டுபிடிக்கிறது, 4 இடத்துக்கு போய் போன் நம்பரை கண்டுபிடிக்கிறது, இப்படியே போய்கிட்டு இருந்தா when you know the love. அப்புறம் நான் யாரை காதலிக்கிறேன்னு கண்டுபிடி, யாரை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கண்டுபிடின்னு உங்ககிட்ட குஸ் போட போறா. இத்தோட உன் காதல் சிபிசிஐடி எல்லாம் விட்டுட்டு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்க உன் லவ்வ கன்ஃபார்ம் லிஸ்ட்டுக்கு வரவைடா. உங்களுக்கு மட்டும் இல்லடா, இந்த ஊருக்கே இப்பவே லவ்வ கன்ஃபார்ம் பண்றேன். அதை செய்ய. டேய் முட்டாள் மாதிரி அவனை ஏத்து விட்டான்டா. அவன் ஒரு அவசரம் கொடுக்கடா, நேதானே தெரியாது. அவகிட்ட போய் சொல்றேன்னா ஊருக்கே சொல்றேன்னு கிளம்பிட்டான் பார். நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்தாலும் சரி அவன் லவ் எப்படியாவது கன்ஃபார்ம் ஆகணும். அது கொஞ்சம் கொழுப்பு கொஞ்சம் திமிரு
எனக்கும் இருக்கு உனக்கு மேலே அன்பு தோழி. This is the diagram. Hey, who are you? ஹே இதோடா உங்களுக்கு மட்டும் இல்ல மொத்த காலேஜுக்கும் நாங்க யாருங்கிறத சொல்றேன். ரவி என்ன இது? இது காலேஜ். 4 இடத்துக்கு போய் உன் ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சா உன் லவ்வை கன்ஃபார்ம் பண்றேன்னு சொன்னல. இப்ப சொல்லு, நீ என்ன லவ் பண்றேன்னு எல்லாரும் முன்னாடி சொல்லு. காதலிக்கிறீங்களான்னு கேட்கும்போது இல்லைன்னு போய் சொல்லிட்டு பிரச்சனைன்னு வரும்போது ஓடி போறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நாளைக்கு எவனோ ஒருத்தன் நம்ம காதலை தெரிஞ்சுட்டு நம்ம வீட்டில் போட்டு கொடுக்கறத விட நாமளே நம்ம காதலை கன்வே பண்ணுறது தான் பெட்டர். மனசுக்குள்ளேயே நீ ஐ லவ் யூ சொன்னீங்கன்னா நாங்கள் வெளியே சொல்ல மாட்டோமா? ஹலோ கேர்ள்ஸ், நான் காதலிக்கிறோம். ஐ லவ் அஞ்சலி. இத்தனை டீச்சர்ஸ் இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி நம்ம காதல் அனௌன்ஸ் பண்ணிட்டேன். இனி உங்கள் அம்மாக்கும் எங்கள் அப்பாவுக்கும் பிபி, நமக்கு ஹாப்பி. அட்வென்ச்சரஸ் வயசில் த்ரில் இல்லைன்னா பியூட்டியே இல்லை. த்ரில்லுமா, த்ரில்லு த்ரில்லு த்ரில்லு. என்னது? ஒரு பையன் காலேஜ்ல அத்தனை பேர் முன்னாடி அஞ்சலியை லவ் பண்றேன்னு அனௌன்ஸ் பண்ணானா? ஆமா மேடம். உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி உள்ள போறதை விட்டுட்டு இப்படி வெக்கம் இல்லாம என் முன்னாடி வந்து நிக்கிறீங்களே. சாரி மேடம், உங்க டாக்டரும் அவனை விரும்புறதா அவங்க காலேஜ் பசங்க சொல்றாங்க. என்னது? போலீஸ் வீட்டுக்கு வருது? இங்க ப்ரொஃபசர் தியாகராஜன். நான் தான் சார். உங்களுக்கு என்ன வேணும்? மும்பையில் இருந்த வந்த கபாலி கான் உங்க ரிலேட்டிவா? ஆமா சார், என்னோட சித்தப்பா மகன் தான். என்னாச்சு அவனுக்கு? ஒரு ரயிலை பிளாஸ்ட் பண்ண திட்டம் போட்ட தீவிரவாதியோட சேர்த்து அவர் அரெஸ்ட் பண்ணிருக்கிறோம். ஐயோ, விசாரிச்சதுல தன்னை ஒரு நிரபராதின்னு சொல்றாரு. ஐயோ சார், அவன் ஒரு அப்பாவி. அந்த அளவுக்கு தைரியம் எல்லாம் இல்லை சார். என்ன தன்னை பத்தி கொஞ்சம் அதிகமா பேசிப்பான். மற்றபடி அடுத்தவங்களுக்கு துரோகம் நினைக்கிற ஆள் இல்லை சார். ஓகே, ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கையெழுத்து போட்டு அவரை கூட்டிட்டு போங்க. ரவி, டேய் எழுந்துடா. உன்னை நல்லவன்னு சொல்லிட்டாங்க, நீ போலாம். ஏன் சார், 4 நாளா நானும் இதைத்தானே சொன்னேன். இப்ப அவங்க வந்து சொன்னோன்னு தான் உங்களுக்கு தெரியுதா? அது என்ன சார், எல்லாருமா சேர்ந்து ஒட்டுமொத்த தோழியை முடிச்சு கடைசியா நல்லவன் சொல்லி அனுப்புறீங்க? அது சரி, காக்கி சட்டை போட்டனால விரலுக்கும் பவர் இருக்கும்ல. என்ன சித்தப்பு, பேண்ட்டை கழட்டவே இல்லையா? டேய், எடுத்து 4 நாள் ஆச்சுடா. எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்பதான் போட்டு விட்டுருக்காங்க. நானே பார்த்தேன். சரி, என்ன இதுக்கெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு? பம்பாயில நீங்க எவ்வளவு பெரிய தாதா, இந்த அடியெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதா. இங்க சாதுவா நடிச்சண்டா. முடிஞ்சா பாம்பே வந்து பாரு, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். சரி சரி, வீட்டுக்கு வா. மஞ்சள் பத்து போடலாம். எதுக்கு 4 நாளா எனக்கு என்ன ஆச்சுன்னு யாராவது வந்து பாத்தீங்களா? இங்க இருந்து ஆள் அனுப்பி உன்னை கூட்டி வந்திருக்கு. இந்த மாதிரி நான் நேரம் அமைஞ்சிக்கிற போய் இருக்கிற லேண்ட் வித்துட்டு அப்படியே பாம்பே போறேன். போதும் உங்க சாவகாசம். 2 வருஷம் கழிச்சு வித்துட்டு போடா. வேலை ஏறுன்னு ஏறிட்டு இருக்கு. இங்கதான் ஏறுன்னு ஏற்றிட்டானே அனுப்புறாங்க. அப்புறம் என்ன இன்னும் ஏறணும்? இவன் ஒருத்தன், இவங்க பரவாயில்ல பொழுது போடா. இங்க ப்ரொஃபசர் தியாகராஜன் இருக்காரு. வாங்க, உங்களை பார்க்க தான் நீங்க மேடம் அனுப்புனாங்க. எந்த மேடம்? பெரியநாயகி மேடம் உங்களை இப்பவே பார்க்கணுமா? வண்டி அமைச்சு வச்சிருக்காங்க, கிளம்புங்க. என்னங்க கார்ல அனுப்பி உங்களை உடனே வர சொல்றாங்க? அப்படியே அவசரம். கோடீஸ்வரி வீட்டுக்கு ஒரு ப்ரொஃபஸரை கூப்பிடுறாங்கன்னா என்னவா இருக்கும்? டியூஷன் தான். பணம் இருக்க இடத்துல படிப்பு கம்மியா தானே இருக்கும். சரி சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. அவங்க தான் மேடம். வணக்கங்க, நான் தான் டுட்டோரியல் காலேஜ் ப்ரொஃபசர் தியாகராஜன். உங்க பசங்க யாருக்காவது நான் டியூஷன் எடுக்கணுமா? ஏன்
உங்க புள்ள என் பொண்ணுக்கு கத்துக் கொடுக்கறது பத்தாதுன்னு நீங்க வேற என் பொண்ணுக்கு பாடம் கத்துக் கொடுக்கணுமா? ஏன் மகனா? உங்களை இந்த வீட்ல எங்க வைக்கணுமோ அங்க நீங்களே வச்சுட்டீங்க. ஆனா உங்க புள்ள என் பொண்ணோட பெட்ரூம்க்கு வரணும்னு ஆசைப்படுறான். Tell him to stop this nonsense. Get out. காதல் கேக்குதா உனக்கு? காதல் படிச்சு பட்டம் வாங்குறத விட்டுட்டு பொண்ணுங்க பண்ணாலும் சுத்திரியா? அதுவும் கோடீஸ்வரர் வீட்டு பொண்ணு கேக்குதா உனக்கு? அப்பா நீங்க முன்ன பின்ன வண்டியில ஏறினதே இல்ல, அதுவும் பென்ஸ் காரு, அதான் உடனே இருக்கீங்க. என்ன பேச்சு பேசுற? உங்க அப்பாவை கூப்பிட்டு அந்த அம்மா எப்படி அவமானப்படுத்தி அமைச்சிருக்காங்க கேட்டல? சும்மா இருமா. அந்த பொண்ணுகிட்ட நான் என் காதல சொன்னது உண்மைதான். அதுக்கு அந்த பொம்பளை என்ன கூப்பிட்டு பேசியிருந்தா நான் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிருப்பேன். அதை விட்டுட்டு எங்க அப்பாவை கூப்பிட்டு எப்ப மிரட்டினாங்களோ அப்பவே நான் என் காதல கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். என்னடா சொல்ற நீ? என்ன சொல்ற? இதை நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் இதை சீரியஸா எடுத்துக்கிட்டேன். எப்போ எங்க அப்பாவை ஒரு செருப்போட அவ கம்பேர் பண்ணி பேசிட்டாலோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், இனி அந்த செருப்பு தான் என் மாமியார். என்ன காரணம் காட்டி அந்த பொண்ணு பின்னால போன? நீங்க என்ன கரெக்ட் பண்றதுக்கு நான் ஒன்றும் உங்க ஆன்சர் பேப்பர் இல்லை. இப்போ கொஸ்டின் அந்த மாதிரி ரைஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு பதிலாக நான் சொல்றேன். அப்படியே ஆன்சர் ராங் ஆயிட்டா நீங்க என்ன கரெக்ட் பண்ணுங்க. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும். எங்கள் அப்பா உங்கள் வீட்டுக்கு வர வச்சு உங்கள் மெத்தடில் சில விஷயங்களை சொன்னீங்க. இப்போ நான் உங்ககிட்ட என் மெத்தடில் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகலாம்னு வந்திருக்கேன். ஒருத்தரை ரொம்ப கீழ்த்தரமாக அவமானப்படுத்துறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சது செருப்பு தான், ஆனால் அதே செருப்பு தான் ஒரு காலத்தில் அயோத்தி ஆண்டுச்சுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இன்னும் கொஞ்ச நாளில் உங்கள் வீட்டு சிம்மாசனத்துலையும் சம்மந்திங்கிற ஸ்தானத்தில் உட்கார போகிறது எங்கள் அப்பாவோட செருப்பு தான். இதை சொல்லிட்டு போகலாம்னு தான் நான் இங்கே வந்தேன். உங்கள் பொண்ணை பத்திரமா பார்த்துக்கோங்க ஆண்டி. That's all. Deal over.